Hello everyone, welcome to Learn IQ Academy. இன்னைக்கான கொஸ்டின். ஸோ when did the parliament enacted அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட், அலுவல் மொழி சட்டம் அப்படிங்கிறது எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான சரியான விடை 1963. ரைட். ஸோ 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும் பொழுது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹிந்தி மொழியுடன் ஆங்கில மொழியும் 15 வருடங்களுக்கு அலுவல் மொழியாக தொடரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 1965 நாம ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டிய அல்லது தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்பொழுது இந்தி பேசாத மாநிலங்கள்ல இருந்து மிகப்பெரிய குரல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. இந்தி பேசாத மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு. ஸோ அதன் அடிப்படையில் பாராளுமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா 1963 இந்த அலுவல் மொழி சட்டத்தை இயற்றியது. இந்த அலுவல் மொழி சட்டத்தின் அடிப்படையில் இந்தியும் ஆங்கிலமும் அலுவல் மொழியாக தொடரும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. ஸோ அதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த அலுவல் மொழி சட்டம் அப்படிங்கிறது. ஸோ அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் 8th ஷெட்யூல்ல பாத்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. ரைட். ஸோ அப்போ அந்த 8th ஷெட்யூல்ல இனிஷியலா ஒரு 14 லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் 22 லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளன. நன்றி.